நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். அநியாயம் அக்கிரமம் நடந்துட்டு இருக்கு இந்த ஒரு ஆட்சியில். பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னா வீட்டில் இருக்க பெண்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சியாக தாங்க இருந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு வந்து மிரட்டல் தோணியில் வந்து எல்லாமே வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம தளபதி விஜய் வந்து அறிக்கையில் வந்து சொல்லியிருந்தாரு இல்லைங்களா, அதே மாதிரி இப்போ நடந்திருக்குங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அரசு ஊழியர்கள் வந்து சில பேர் வந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இப்பயும் நடந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து தளபதி விஜய் இன்னைக்கு அறிக்கை விட்டுருந்தாரு. அது போல தாங்க நடந்திருக்கு. நம்ம தளபதி விஜய் வந்து 2 நாளுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தாரு, பெண்கள் அனைவரும் எனக்காக வந்து உங்க வாசல் வந்து விசில் சின்னத்தை வந்து ஓட்டு போடுங்க, எனக்காக வந்து போடுங்க அப்படின்னு வந்து தளபதி விஜய் வந்து சொல்லியிருந்தாரு. அதனால வந்து பல லட்சம் பெண்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரோட வீட்டுக்கு முன்னாடியும் வந்து விசில் சின்னத்தை வரைஞ்சி அதை தன்னுடைய ஸ்டேட்டஸாகவும் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி அவங்களோட சந்தோஷத்தை வந்து பகிர்ந்தாங்க. ஆனால் அதை கூட வந்து கெடுக்கிற அளவுக்கு வந்து நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. சென்னையில் தாம்பரம் அந்த ஒரு பகுதியில் வந்து ஒரு பெண் வந்து தளபதி விஜய் சொன்ன மாதிரி வந்து தளபதியோட அந்த ஒரு விசில் சின்ன டிவிகே சிம்பிளை வந்து கோலமாக வந்து போட்டிருந்தாங்க. அவங்க ஃபேமிலி சந்தோஷம் அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஒரு மாநகராட்சி ஊழியர் வந்து அந்த ஒரு விசில் சின்னத்தை நீங்கள் அழிச்சிடாகணும், விடவே மாட்டேன் நான் அழிச்சிடுங்க அப்படின்னு வந்து பேசியிருக்காங்க. நான் ஒன்றும் கட்சிக்காரன் கிடையாது. நீங்க பேசுறது நான் வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன். இதில் போடக்கூடாதுன்னு சொல்றது உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? நீங்க எங்க வீட்டு வாசல்ல நீங்க அழிச்சிடலாம், நீங்க எல்லார் வீட்டு வாசல்லையும் அழிக்க முடியாது, அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் கிடையாது, இப்போ நீ அழிக்கல நான் தண்ணி ஊற்றுவேன், நீயே தண்ணி ஊற்றிட இல்லை நானே தண்ணி ஊற்றுவேன் அப்படின்ற மாதிரி வந்து உரிமையில் வந்து பேசியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அதற்கு அந்த பெண் வந்து எங்கள் வீட்டு வாசலை நான் வரைஞ்சதை கேட்கறதுக்கு நீங்கள் யார், அதை அழிக்கணும்னு சொல்கிறது கூட நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நாங்கள் கட்சிக்காரங்க கூட கிடையாது, எங்களை எதுக்கு இந்த மிரட்டுற தோணியில் நீங்கள் வந்து பேசிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி வந்து இந்த ஒரு வீட்டில் அழிக்கலாம், ஆனால் நீங்கள் ஊர் முழுக்க அழிக்கவே முடியாது, தளபதி விஜய் மனசில் இருப்பார் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப தைரியமாக வந்து பேசியிருக்காங்க. அநியாயமாக அக்கறமாக வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்றது தான் தெரியுது. இது போல வீடியோக்களை வந்து எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க, அப்பதான் எல்லாத்துக்கும் புரியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.